அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் நாய்க்குட்டிகளை வளர்த்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் காலையில ஒரு சிறுவன் அவரிடத்துல எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு கேட்ட நேரத்துல அந்த பெரியவர் சொன்னாராம், நீ காசு எவ்வளவுப்பா வச்சிருக்கிறன்னு கேட்கிற நேரத்துல அவன் பாக்கெட்ல கைவிட்டு ஒரு கர்ச்சிப்பு ஃபுல்லா அவன் சேர்த்து வச்சிருந்த நாணயங்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இவ்வளவுதான் என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு ஆனா ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு கேட்டானா. அப்ப அந்த பெரியவர் அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு, எப்பா டோட்டலாவே ஒரு 1100 ரூபா தான் இருக்கு, இங்க இருக்கிற நாய்க்குட்டிகளுடைய விலையெல்லாம் ரொம்ப அதிகம், உன்னால வாங்க முடியாது அப்படின்னு அந்த பெரியவர் சிறுவன்கிட்ட சொன்னாராம். அந்த சிறுவனுடைய முகம் மாறி போயிடுச்சு. அந்த பெரியவர் அந்த சிறுவன் மீது இறக்கப்பட்டு, சரிப்பா இந்த காசுக்கு நான் உனக்கு ஒரு நாய்க்குட்டி தரேன், சரி இப்ப நான் அந்த கூண்டுல இருந்து நாய்க்குட்டிகளை நான் அவிழ்த்து விடுவேன், அதுல எந்த நாய்க்குட்டி உனக்கு பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படி நாய்க்குட்டிகளை அவிழ்த்த விடனேயே அந்த ஒரு 10-15 நாய்க்குட்டிகளில ஒரு நாய்க்குட்டிக்கு மட்டும் கால் ஊனமாக இருக்கிறது. சிறுவன் எல்லா நாய்க்குட்டியும் பார்த்துட்டு அந்த முடமான நாய்க்குட்டி எனக்கு வேணும் என்று கேட்டானா. அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா, அது முடமான நாய்க்குட்டி, அது ஓட்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுக்காது, வேற ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கோ அப்படின்னாரா. இந்த சிறுவன் இல்ல எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சானா. அந்த பெரியவருக்கு கோபம், என்னப்பா கால நேரத்துல என்ன தொந்தரவு பண்ற, உனக்கு தான் அந்த முடமான நாய்க்குட்டி செட் ஆகாதுன்னு சொல்றேனே அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டாராம். அந்த சிறுவன் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலுக்கு கீழே இருக்கிற ஒரு பெல்ட்டை அவிழ்த்து கீழே போடுகிறான். அந்த சிறுவனுக்கு இருந்த 2 கால்களில் ஒரு கால் கட்டக்கால், ஒரு காலோடு நின்று கொண்டு அந்த சிறுவன் அந்த பெரியவர் இடத்துல பார்த்து சொன்னானா, எனக்கு ஒரு கால் இல்லதான், கால் இல்லாத வலி வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால அந்த நாய்க்குட்டி எனக்கு கொடுங்க, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னானா. அந்த பெரியவருக்கு வார்த்தையே வரல. கண்களில கண்ணீரோடு போய் அந்த முடமான நாய்க்குட்டியை கொண்டு இந்த சிறுவனிடத்துல கொடுத்தாராம். இந்த காசை நீயே வச்சுக்க, இந்த முடமான நாய்க்குட்டியை என்னை விட நீதான் நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லி, உண்மையான அன்புக்கு இந்த உலகத்துல விலையே இல்லை, நீ எடுத்துட்டு போ அப்படி என்று அனுப்பி வைத்தாராம். அன்பு மிக்கவர்களே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஏதோ ஒரு வகையில காயப்பட்டவர்கள், கரைபிடிந்தவர்கள். காயப்பட்ட ஒருத்தராலதான், வேதனையை அனுபவித்த ஒருத்தராலதான் மற்றவர்களுடைய வேதனையையும் மற்றவர்களுடைய கஷ்டத்தையும் உணர முடியும். ஆகவே காயப்பட்டிருக்கிற நாம் காயப்பட்ட மருத்துவர்களாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு மாற இறைவன் உங்களை தூண்டுவாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.